எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். எனக்கு அந்த கனவு இருந்தது. நான் நாகேஷ் சாரோட மிகப்பெரிய ஒரு வெறிய ஃபேன்ஸ். இன்று வரை நான் வந்து திருவிளையாடல்ல படம் பார்த்தோம்னா, டக்குன்னு நம்ம யோசிக்கிறதே வந்து நாகேஷ் சாரோட தருமி கேரக்டர் தான் நம்ம யோசிப்போம். அப்படி ஒரு கேரக்டர் எல்லாத்துக்கும் அமையுமா அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இந்த மாதிரி ஒண்ணு நடிக்கணும்டா, இந்த மாதிரி அவரு மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அமையும்டா. வீட்ல எல்லாம் கூட நாடகங்கள் எல்லாமே சும்மா நம்ம அது மாதிரி எல்லாம் நடிச்சு பார்ப்போம். ஆனா டைரக்டர் என்னை கூப்பிட்டு பார்த்து, கொட்டச்சி இதுல ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. கேட்கிறப்ப நான் இது மக்கள் என்னமோ ஏதோ சின்னது ஒரு ஒரு கேரக்டரு அந்த மாதிரி தான் நான் அதுக்குள்ள நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா சார் எனக்கு திருவிளையாடல் படத்துல நாகேஷ் சார் நடிச்ச ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு தருமி நீங்க தான் கோட்டாச்சி பண்றீங்க அப்படின்னாரு. என்னால அதை இது இவனுக்குமே முடியல, நம்பி உண்மையா இது அப்படின்ற அளவுக்கு நான் வந்து மறைச்சு போயிட்டேன். அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஆனா அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து எல்லாரையும் வயிறு ஒழுங்க சிரிக்க வச்சிருப்பாரு. இதுல மனசுல நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. இதுக்கு டைரக்டருக்கு வந்து இப்படி ஒரு கேரக்டர் கொட்டாச்சிக்கு வந்து புதுமையா கொடுத்ததுக்கு சார் மனமார்ந்த நன்றிகள் சார். கண்டிப்பா இந்த படம் வந்து எல்லாருமே வந்து பாட புக்குலையும் நம்ம வழிபோக்குலையும் யாரோ ஒருத்தர் சொன்னதுலையும் பஸ்லையும் இந்த மாதிரி ஒவ்வொரு குரலாக தான் நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம், கண்டு அப்படியே போயிருப்போம். ஆனால் இப்படி ஒரு படமாகவும் ஒரு பாடமாகவும் நாம் வந்து இந்த படம் மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இன்னைக்கு ஜெனரேஷனுக்கும் அடுத்த வரப்போற எத்தனையோ ஜெனரேஷன்களுக்கும் குழந்தைகளுக்கும் போய் இந்த படம் வந்து கண்டிப்பாக சேரும். குடும்பத்தோட கொண்டு போய் எல்லாரும் படம் பார்க்க வேண்டிய படம் என்ன படம்னா அது திருக்குறளாக தான் இருக்கும். அதுக்கு வந்து இந்த படம் நாங்கள் பார்த்துட்டோம். அதனாலதான் நான் வந்து இவ்வளவு பெருமையா நம்ம சொல்றோம். இந்த மாதிரி ஒரு படம் இல்லை, இது ஒரு பெரிய ஒரு காவியம். இப்படி ஒரு காவியத்தில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் கண்டிப்பா எல்லா தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படத்தை பெரிய லெவல்ல கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. இந்த மாதிரி படங்கள் தான் ஓடணும். இந்த மாதிரி படங்கள் ஓடணும்னா அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமா இருப்பீங்க.